ஆயுர்வேதம் ஒரு பொக்கிஷம், நம் ஆயுள் நீட்டக்கும் அற்புதம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். தஞ்சாவூர் தெற்கு வீதியில் அமைந்துள்ள வீரராகவ மேல்நிலைப் பள்ளியில் 12ஆம் வகுப்பு பயிலும் மாணவன் ராம் பிரசாத் கீழவாசல் படைவெட்டி அம்மன் கோவில் தெருவில் பெற்றோருடன் வசித்து வருகிறார். இன்று பள்ளி முடிந்து வெகு நேரமாகியும் அவர் வீட்டிற்கு வராததால் அவரது பெற்றோர் பள்ளிக்கு சென்று தேடியுள்ளனர். அப்போது அருகே உள்ள கல்லூரியில் பயிலும் 4 மாணவர்கள் இருசக்கர வாகனத்தில் வந்து ராம் பிரசாத்தை தாக்கி கடத்தி சென்றதாகவும் அவர்களுக்கு இடையே ஏற்கனவே இருந்த முன்பகை காரணமாகவே இந்த சம்பவம் நடைபெற்றதாகவும் பள்ளி தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் அதிர்ச்சியடைந்த ராம் பிரசாத்தின் பெற்றோர் நியாயம் கேட்டு சாலையில் அமர்ந்து மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் காவல்துறைக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. உடனடியாக சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களை கலைந்து போக செய்தனர். அதனைத் தொடர்ந்து சக மாணவர்களிடமும் பள்ளி நிர்வாகத்திடமும் மாணவன் கடத்தல் குறித்து போலீசார் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். நேற்றைய தினம் தந்தையுடனான தகராறில் பழிவாங்கும் விதமாக 11ஆம் வகுப்பு மாணவன் கடத்தப்பட்ட நிலையில் இன்று மீண்டும் ஒரு பள்ளி மாணவன் கடத்தப்பட்டிருப்பது பெற்றோர்கள் மத்தியில் பெரும் அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது.